சகல நோய்களையும் விலக்குபவரே ஸ்தோத்திரம் என்று உபாகமம் 7:15 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் மட்டும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவன் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தத்தை உபாகமத்திலே நான் வாசித்தோம். வியாதி என்பதின் எபிரைய வார்த்தை கோலி என்னும் வார்த்தையிலிருந்து வந்தது. கோலி என்னும் எபிரைய வார்த்தை காலா என்னும் எபிரைய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு வியாதியில் படுதல் என்று பொருள். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தில் காணப்படுகிற சகல விதமான விக்கிரக ஆராதனைகளை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போது கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிறவர்கள் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று கர்த்தர் 3ஆம் முறையாக இந்த வார்த்தையை கூறுகிறார். எனக்கு தெரியும், நம்முடைய சகல நோய்களையும் விலக்குவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய சகல விக்கிரக ஆராதனைகள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவைகளை நாம் விளக்கும் போது அவர் அந்த சாபத்தை மாற்றுகிறார், வித்தியாசத்தை காண்பிப்பார். ஆமென்.